பேர்லாம் மாற்றி வச்சுருந்தாங்க. சூர்யா நடிப்பில் வந்த படம். இது வந்து வெங்கட் பிரபு வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருப்பார். ஒரு பேய் கான்செப்ட்லாம் கொண்டு வந்து பண்ணியிருப்பார். ஆனால் அது ஒர்க் ஆகாமல் போயிடுச்சு. ஆனால் நல்லா இருந்துச்சு படமும் கூட. அடுத்தபடியாக புலி தான் பார்க்க போகிறோம். என்ன விஜய் படம் நிறையா வருதுலாம் கேட்காதீங்க. அந்த படத்துக்கு இந்த படம் ரொம்ப கொஞ்சம் போர் தான். போருங்கிறத விட இப்போ புலிங்கிற படம் வந்து நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும் விஜய் நடிச்சிருக்காங்களா இல்லையாங்கிறது. அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏகபோகமாக பேசப்பட்டு வந்த படம் பேச்சே இல்லாமல் போயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்தபடியாக திரும்பவும் உள்ளே வராரு நம்ம அஜித் சார். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் ஏகன் படம். இது இப்போ சிரிப்பொலியில் சம்திங் இப்போயாச்சும் இந்த காமெடி வந்துச்சுன்னா இந்த காமெடி சீனை போட்டு விட்ருவாங்க. படம் நல்ல படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. கொஞ்சம் ஆவரேஜாக தான் போகும். இவர் நடித்தது இன்னமும் யாருக்கும் தெரியாமல் இருக்குதுன்னா அதுக்கு இதுவும் ஒரு ரீசனாக தான் இருக்கும். படம் அந்தளவுக்கு கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஃபேமஸும் ஆகலை தலை நடித்த படத்தில். அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறது சூர்யா. இது நான் டாப்பில் தான் வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இது வரைக்கும் சொன்ன படங்கள் கூட ஏதோ ஒரு மூலைமுட்டில் ஏதாச்சும் பார்த்து தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த படத்தை வந்து அந்த மாதிரி தெரிஞ்சிருக்க சுத்தமாக வாய்ப்பே இல்லை. அதுதான் ரத்த சரித்திரம். இந்த படத்துக்கு வந்து இவர் நிறையா எஃபோர்ட் போட்டிருக்காரு. எஃபோர்ட் போட்டு தான் நடிச்சிருக்காரு. நல்ல கதை, நல்ல படம், நல்ல ஆக்டிங். பட் எல்லாமே இருந்தும் படம் சரியாக போகலை. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அது என்ன காரணம் உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி நான் சொன்ன விஷயங்களில் உங்களுக்கு ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தாலும், இல்லை நீங்கள் ஒரு தரவரிசை வச்சுருப்பீங்க இல்லையா, அதையும் நீங்கள் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோவில் நான் சினிமா ரிவ்யூ எல்லா வீடியோவும் நான் கலந்து போட்டுட்ருக்கேன். சினிமா சம்மந்தமான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி நிறைய கண்டென்ட் நான் போடலான்னு இருக்கேன். ஓகே, பை. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.